விக்ரம், வசந்த் 2 பேருமே காரில் போயிட்டுருக்காங்க. அப்போ வசந்த் சொல்கிறாரு, இங்கே பாரு, சரியான நன்றி கெட்ட குடும்பம் உங்கள் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்டா அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் கேட்குறாரு. அதுக்கு வசந்த் சொல்கிறாரு, வேதா இல்லைனா இன்றைக்கி தன்வியே இல்லை, அது தெரியுமா? இன்றைக்கி தன்வி உன்னை அப்பா அப்பான்னு கூப்பிடுது, அதுக்கு யார் காரணம்? எல்லாமே வேதா தானே, எதுக்கு வேதாவை வெளியே அனுப்புனீங்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்த் கேட்குறாரு. என்ன பண்ண சொல்கிற, எல்லாம் ரங்கநாயகி அத்தை பண்ணியிருக்காங்க, அவங்க இன்னும் ஒரு 2 நாள் தான் இருப்பாங்க, அவங்க போகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு விக்ரம். சரி, ஹாசினி இங்கே இருக்காங்களே, அப்போ என்ன பண்ணுவேன், அப்போ மட்டும் நீ மாட்ட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வசந்த் கேட்குறாரு. ஹாசினியை சமாளிக்கிறதுலாம் ஈஸியாக ஏதாவது சொல்லிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு விக்ரம். அதை கேட்டவொன்னே எதுவுமே பேசல, வசந்த் அமைதியாக இருக்கார். அசோக் வராரு கோயிலுக்கு, வந்துட்டு சாமி கும்பிட்றாரு. நான் ஒரு புது ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன், எல்லாமே நல்லபடியாக நடக்கணும், நீ தான் கடவுளை எனக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட வேண்டிகிட்டு இருக்காரு. அப்போ ஹாசினியும் வராங்க. வந்த உடனே பயங்கரமாக கோவப்படுறாரு. நீ எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதியோட தம்பி கேட்குறாரு. நான் சாமி கும்பிட வந்திருக்கேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா சரின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுருக்காரு. அங்கேருந்து ஹாசினி போகிறாங்க. எவ்வளோ திமிர் பிடிச்சவன் நீ, உன்னோட வண்டியை காற்று இறக்கி விட்டுறேன், நீ எப்படி வீட்டுக்கு போகிற நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பின்னை வச்சு அப்படி டயரை குத்துறாங்க. குத்திட்டு காற்றெல்லாம் இறக்கி விடுறாங்க. இதை அங்கே ஒருத்தவங்க பார்த்துட்ருக்காங்க. என்ன இந்த பொண்ணு இப்படிலாம் பண்ணிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. வெளியே வராரு. வந்த உடனே பார்க்குறாரு, என்ன இது பஞ்சர் ஆகியிருக்கு டயர் அப்படின்னு சொல்லிட்டு. தானாலாம் ஆகலப்பா, ஒரு பொண்ணு வந்துச்சு, வந்து ஒரு பின்னில் குத்தி அதை வேணும்னே காற்றெல்லாம் போக வச்சுட்டு போச்சுப்பா, அந்த பொண்ணு தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுவா ப்ரௌன் கலர் ட்ரெஸ் போட்டிருந்ததுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு. ஓ, அந்த ஹாசினி பொண்ணு தானா, எவ்வளோ திமிர் இருந்தால் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு போகும், வரட்டும், மாட்டினா அவள் தான் ஒரு வழி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாரு. அப்போ யோசிக்கிறாரு, எப்படியாச்சும் வேதாவை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் தன்வி 2 பேரும் பிளான் பண்ணுறாங்க. சரி, நான் சொல்கிற மாதிரி நீ பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு. பண்ணுறேனே, ஆனால் அம்மா வீட்டுக்கு வந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க தன்வி. சரி, நான் சொல்கிற மாதிரி எல்லாமே கேட்டுக்கோ, அதே மாதிரி நீ பண்ணு, கண்டிப்பாக வேதா வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப சந்தோஷம்பா, சொல்லுங்கள் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்வி பயங்கரமாக சந்தோஷத்தோடு கேட்குறாங்க. விக்ரம் சொல்கிறாரு.